முன்னே கொண்டு வந்து அதற்கு திருப்புகழ் பாடல்களையே சமர்ப்பித்த முனைவர் ஹிமஜா அதுல்குமார் மற்றும் மாணவியர்கள் அத்தனை பேருக்கும் மாநாடு சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக மாண்பமை நீதியரசர் ஐயா திரு சொக்கலிங்கம் அவர்களை வருக வருக என மேடைக்கு அழைக்கின்றோம். ஓய்வு பெற்ற மாண்பமை நீதியரசர் ஐயா திரு சொக்கலிங்கம் அவர்கள் முனைவர் ஹிமஜா அதுல்குமார் மற்றும் மாணவியர்களுக்கு சிறப்பு செய்கிறார். மாநாடு சார்பாக அவர்களுக்கு மாநாடு சார்பாக நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. மாணவியர்கள் அத்தனை பேருக்கும் கலைமாமணி திருமதி தேசமங்கையர்க்கரசி அம்மையார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார். அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டின் அடுத்த நிகழ்வாக பக்தி இசை. இதனுடைய தலைப்பு பரமன் முருகன் எனக்கூடியது. இந்த பக்தி இசையை நமக்காக சமர்ப்பிப்பதற்காக வந்திருக்கிறார் மக்கள் செல்வர் கலைமாமணி. நான் முன்னதே குறிப்பிட்டது போல இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கம் என்பது பக்தர்களாகிய உங்களுக்கு முருக அனுபவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான். அதை தப்பாமல் ஒவ்வொரு கலைஞர்களும் தங்களுடைய மேடையிலே நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அடுத்தபடியாக அண்ணா அவர்கள் பாடுகிற பொழுது அந்த முருகன், அந்த அழகன் உங்கள் மனதிலே குடிகொண்டு அந்த அனுபவத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார். கலைமாமணி